ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள், கணவரை இழந்தவர்கள் என 37,79,000 பேருக்கு சிறப்பு நிதியாக தலா 2,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை பெறும் குடும்ப தலைவிகளை தொடர்ந்து முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கணவனை இழந்தவர்களுக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கணவனை இழந்தவர்கள் என 37,79,000 பேருக்கு சிறப்பு நிதியாக தலா 2,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது தங்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்திருப்பதாக மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் தீபக் தெரிவித்துள்ளார். கோரிக்கைகளுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு, கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு இந்த ஸ்பெஷல் தொகுப்பு அறிவித்து இன்றைக்கே கிரெடிட் பண்ணதுங்கிறது, அது எங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். மேலும் மீனவ குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்திற்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக குடும்பம் ஒன்றுக்கு 8,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசும் தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என 8,53,00,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை 12,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தி பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உடற்கல்வி, ஓவியம், கணினி அறிவியல், தையல், இசை, தோட்டக்கலை, கட்டிடக்கலை, வாழ்க்கை கல்வி என 11,773 பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். தங்களுக்கான ஊதிய உயர்வு தொடர்பாக இவர்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் 2,500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை தற்போது அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் நடப்பாண்டு ஜனவரி முதல் அடுத்த 11 மாதங்களுக்கான தொகுப்பூதியத்தில் 2,500 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மே மாதத்திற்கு மட்டும் சிறப்பு உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் கீழ் பணிபுரியும் 11,773 பகுதி நேர ஆசிரியர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாதங்களுக்கு மட்டும் சுமார் 8,82,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த வார இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்குவங்கம், அசாம் ஆகிய 5 மாநில சட்டமன்றங்களுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் அவரது குழுவினர் ஒவ்வொரு மாநிலமாக நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் அசாம், தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஆய்வு நிறைவடைந்த நிலையில் வரும் வியாழக்கிழமை இரவு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கேரளா செல்கிறார். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கேரள தலைமைச் செயலாளர் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்துகிறார். அதன் பிறகு அடுத்த வாரம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மேற்குவங்கம் செல்லும் ஞானேஷ்குமார் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்த உள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் அடுத்த வாரத்திற்குள் ஆய்வு நிறைவடைய உள்ள நிலையில் வார இறுதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்குவங்கத்தில் 5 முதல் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்றும், தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற 4 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கிரீஷ் சோடங்கர் நடத்திய பேச்சுவார்த்தை சோடை போனதால் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை காங்கிரஸ் கட்சி களமிறங்கியது. திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பிரச்சனையில் ப. சிதம்பரத்தை காங்கிரஸ் களத்தில் இறக்கியதால் கூட்டணி உறுதியான நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என தகவல் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சியில் பங்கும் கூடுதல் தொகுதிகளை கேட்டும் காங்கிரஸ் கோரிக்கை வைத்து வந்ததால் திமுக உடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறியும் பிணக்கும் நீடித்து வந்தது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நடத்திய பேச்சுவார்த்தை சோடை போன நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இணக்கமான நட்பு கொண்டுள்ள மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை களமிறக்க சோனியாவும் கார்கேவும் முடிவெடுத்தனர். சிதம்பரத்துடன் அவர்கள் வீடியோ காலில் பேசியதாகவும், அப்போது தான் மட்டும் தனியாக சென்று முதலமைச்சரை சந்திக்க விரும்புவதாக கண்டிஷன் போட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ப. சிதம்பரம் சந்தித்துள்ளார். ஏறத்தாழ 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது தேசிய தலைமை திமுக உடனான கூட்டணியை தொடர விரும்புவதாக முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 25 இடங்களை வழங்க திமுக முன்வந்திருந்த நிலையில் ப. சிதம்பரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 28 தொகுதிகளை கொடுக்க முன்வந்துள்ளதாகவும், தற்போது காங்கிரஸ் 31 இடங்களை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. கார்த்தி சிதம்பரம், கனிமொழி உள்ளிட்டோர் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்த முக்கிய பங்காற்றியதாக கூறப்படுகிறது.
திமுகவுடனான கூட்டணியில் இழுபறி இல்லை என தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணி விவகாரத்தில் காங்கிரசுக்கு எந்த கெடுவையும் திமுக விதிக்கவில்லை என கூறியுள்ளார். முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும் என்றார். இந்த நேரத்துல நீங்களும் சீனியர் லீடரும் சிஎம் போய் பார்த்திருக்கீங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான், அடிக்கடி தான் சந்திக்கிறோம், அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கோம். இந்நிலையில் காங்கிரசுடனான பேச்சுவார்த்தையை முதலமைச்சர் சுமூகமாக முடிப்பார் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் நம்பிக்கை தெரிவித்தார். பேச்சு தொடர்கிறது, ஏதேனும் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அது அவங்க கேட்கறது வேற, நம்ம சொல்றது வேற. அது என்ன அந்த பேச்சுவார்த்தையில அமிக்கபலா முடிக்கத்தான் எங்க தலைவர் விரும்புவாரு. இதனிடையே புதன்கிழமையன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மக்கள் நீதி மையத்திற்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் நீதி மையம் சார்பில் தேர்தல் பணிக்குழுவாளர்களாக தங்கவேல், மௌரியா, அருணாச்சலம் ஆகியோர் பேச்சுவார்த்தைக்கு செல்ல உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொலைநோக்கி மூலம் வானில் நிலவிய சந்திர கிரகணத்தை மக்கள் பார்வையிட்டு வியந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மேகமூட்டம் இருந்ததால் 12 நிமிடம் மட்டுமே பகுதி சந்திர கிரகணம் தென்பட்டது. உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளும் நிலவை கண்டு ரசித்தனர். சந்திர கிரகணத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயில் நடை அடைக்கப்பட்டது. பின்னர் இரவு 8 மணிக்கு பிறகு கோயில் திறக்கப்பட்டு பக்தர்களை அனுமதித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சந்திர கிரகணம் நிறைவை ஒட்டி 4ஆம் பிரகாரத்தில் உள்ள குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை நேற்று காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரை அடைக்கப்பட்டது. கிரகணம் முடிந்ததை அடுத்து கோயில் முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். விழுப்புரத்தின் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் நகை வியாபாரியிடம் சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை முகமூடி அணிந்த நபர்கள் வழிப்பறை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விராட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நகை வடிவமைக்கும் தொழில் செய்யும் ராஜமாணிக்கம் என்பவர் 2 கிலோ நகைகளை பையில் வைத்துக் கொண்டு சென்னைக்கு ரயில் மூலம் செல்ல புறப்பட்டார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 5 பேர் கொண்ட முகமூடி கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகைகளை பறித்துவிட்டு தப்பி சென்றதாக தெரிகிறது. நகைகளை பறிகொடுத்த ராஜமாணிக்கம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முகமுடி அணிந்து வழிப்பறையில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜமாணிக்கத்திடம் 15 பேர் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களிடமும் காவலர்கள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் 5வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்க, இஸ்ரேல் படைகளுக்கு இடையேயான தாக்குதல்களால் வளைகுடா நாடுகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜைரா துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்புச் சத்தம் சுற்றுவட்டார மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கியது. சவுதி அராம்கோ நிறுவனத்தின் ராஸ் தனுரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கத்தாரில் ர்லாஸ் லஃபான் என்ற இடத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டதால் கத்தாரில் திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. ஓமனின் சலாலா துறைமுகமும் தாக்குதலுக்கு உள்ளானதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த மோசமான சூழலுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆயுதம் ஏந்திய ஆக்கிரமிப்பே காரணம் என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த அசாதாரண சூழல் குறித்து சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான், கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி ஆகியோருடன் புதின் தொலைபேசியில் ஆலோசித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழல் தொடரும் நிலையில் வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த மேலும் 2 தலைவர்களுடன் பிரதமர் மோடி நிலைமை குறித்து கேட்டறிந்தார். ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் மற்றும் குவைத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் ஜபா அல் கலீத் அல் ஹமத் அல் முபாரக் அல் சபா ஆகியோரிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடினார். அப்போது அந்தந்த நாடுகளில் நடந்த தாக்குதல்களுக்கு கவலை தெரிவித்த பிரதமர் மோடி அங்கு வசிக்கும் இந்திய சமூகத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து விசாரித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட 8 நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் பேசியுள்ளார். இந்நிலையில் புனித ரமலான் மாதத்தில் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் நடக்கும் மோதல் கவலை அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1 கோடிக்கு மேல் இந்தியர்கள் வளைகுடா பிராந்தியத்தில் வசித்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சகம் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர்களை பாதிக்கும் வகையில் எது நடந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தை மையமாக கொண்டு வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோகச் சங்கிலி இருப்பதால் இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவின் பொருளாதாரத்திலும் அதன் தாக்கம் இருக்கும் என்றும்
இந்தியர்கள் அதிகம் பணிபுரியும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலை இந்தியா கடுமையாக எதிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய சூழலை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் நிலையில் இந்தியாவில் 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் சூழல் காரணமாக ஈரானில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. தடையை மீறி கப்பல்கள் சென்றால் தீ வைப்போம் என்றும் ஈரான் எச்சரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை எடுத்துச் செல்ல முடியாமல் 700 கப்பல்கள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்தியாவில் அடுத்த 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்தியாவில் எரிபொருட்கள் விலை உடனடியாக உயர வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே ஈரானின் தடையை மீறி ஹார்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லும் நாடுகளின் கப்பல்களுக்கு அமெரிக்கா காப்பீடு உத்தரவாதம் வழங்கும் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். பாதுகாப்பு தேவைப்பட்டால் அமெரிக்க ராணுவ தரப்பிலிருந்து கப்பல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் டிரம்ப் சலுகை காட்டியுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் தஞ்சாவூரில் இன்று நடைபெறும் பரப்புரை மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தஞ்சாவூரில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் நுழைவுச் சீட்டு உள்ள 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே ஐயாசாமிப்பட்டியில் இன்று நடைபெறும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி முற்பகல் 11 மணி முதல் மாலை 3 மணிக்குள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் அளிக்கப்பட்டுள்ள 4900 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணிகள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பாக வர வேண்டாம் என்றும் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வகையிலான வாகனங்களிலோ பின்தொடர்வதை அறவே தவிர்த்திட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நிழல் தரும் வகையில் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸுகளிலும் 80% அளவில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கோவையில் சாகசத்தில் ஈடுபடுவதாக நினைத்து தாறுமாறாக கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இந்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்து வருகிறது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள SNS தனியார் கல்லூரியில் கார் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சில மாணவர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் அதிக சத்தங்களை எழுப்பியவாறு காரில் அதிவேகமாக சென்றனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் நல்வாய்ப்பாக 2 மாணவிகள் நூலிழையில் உயிர் தப்பினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் கல்லூரிகளில் கார் ஷோ நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நிர்வாகத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 2 முறை விலை குறைந்ததால் நகை வாங்குவோர் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் காலையில் 10 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 185 ரூபாய் என மொத்தம் 195 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,465 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 சவரன் தங்கம் காலையில் 80 ரூபாயும் மாலையில் 1,480 ரூபாயும் என மொத்தம் 1,560 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 1,23,720 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 315 ரூபாய் 1 கிலோ கட்டி வெள்ளி 3,15,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவுவதால் முதலீட்டாளர்களின் கவனம் அதன் பக்கம் திரும்பியதை தங்கம், வெள்ளி விலை குறைய காரணம் என கூறப்படுகிறது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 30 பைசா குறைந்து ஒரு முட்டை 4 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ரமலான் மாத நோன்பு, சாம்பல் புதன் விரதம் காரணமாக முட்டை நுகர்வு குறைந்துள்ளது. மேலும் உற்பத்தியும் அதிகரித்துள்ளதால் கடந்த 12 நாட்களில் முட்டை விலை 1 ரூபாய் 10 காசுகள் வரை விலை சரிந்துள்ளது. வரும் வாரங்களில் மேலும் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னை வேடச்சேரி பரங்கிமலை இடையேயான புதிய பறக்கும் ரயில் தடத்தில் நாளை மதியம் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மேற்கொள்ளும் இந்த ஆய்வின் போது தண்டவாளத்தை யாரும் நெருங்கவோ அல்லது அதன் அருகில் வேலை செய்யவோ வேண்டாம் என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே ஆரைப்பாளையம் கொள்ளைகால் சாலையில் சிறுத்தை உலவியதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர்.
அடர்ந்த வனப்பகுதி என்பதால் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் இருக்குமாறும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் இருந்து ஓமன் நாட்டிற்கு விமானம் இயக்கப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்திற்கு இடையே ஓமன் நாட்டிற்கு வழக்கம் போல விமானம் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருச்சியில் இருந்து ஓமன் தலைநகர் மஸ்கட்டிற்கு செவ்வாய்க்கிழமை காலை 7:24 மணிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 80 பயணிகளுடன் புறப்பட்டுச் சென்றது. நள்ளிரவு 1 மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த விமானம் போர் சூழல் காரணமாக மாற்றப்பட்டு 6 மணி நேர காலதாமதத்திற்கு பிறகு இயக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் அரணிப்பாறையில் ஞாயிறன்று நடைபெற்ற மஞ்சு விரட்டில் கட்டுமாடுகள் சீறி பாய்ந்து வந்தபோது உயிருக்கு பயந்து ஓடிய ஒருவரை காளை முட்டிய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. முன்னதாக இந்த மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டியதில் 3 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக தருமபுரி மாவட்டம் கலசப்பாடி மலை கிராமத்திற்கு மினி பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. 1500 குடும்பங்கள் வசிக்கும் இந்த மலைப்பகுதிக்கு பேருந்து வருவதை கண்ட மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்று கொண்டாடினர். குழந்தைங்க அங்கிருந்து தோண்டி கட்டி தூக்கிட்டு போகணும் சார், தோண்டி கட்டி தூக்கிட்டு போகணும், அங்கிருந்து தூக்கிட்டு வரணும். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். அதனால என்னமோ இன்னைக்கு எங்கள் நிலைமைக்கு என்னமோ இன்னைக்கு வந்திருக்குது பஸ் வந்ததுனால எங்களுக்கு நல்ல நன்மையாக இருக்கு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் 2வது நாளாக முகாமிட்டுள்ள 9 யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். சமவெளி பகுதிகளில் வறட்சி நிலவுவதால் 2 குட்டிகளுடன் இடம்பெயர்ந்து வந்த யானைகள் மலைப்பாதையில் உலா வருகின்றன. அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேடி அவை சாலையை கடந்து செல்வதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுகிறது. இதனால் மலைப்பாதையில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்கவும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். திருத்தணி புதிய பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறிஞர் அண்ணா பெயரில் பேருந்து நிலையம் இயங்கி வரும் நிலையில் அண்ணாவின் பெயரை இருட்டடிப்பு செய்து கருணாநிதியின் பெயரை வைப்பது வரலாற்று துரோகம் என அவர் சாடியுள்ளார். மேலும் திருவள்ளூர் புதிய பேருந்து நிலைய பணிகள் முழுமையடையாத நிலையில் தேர்தல் ஆதாயத்திற்காக அவசரகதியில் திறப்பு விழா நடத்த துடிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே கோட்டூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6 அடி நீள நாகப்பாம்பு புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வகுப்பறை படிக்கட்டு அருகே பாம்பை கண்ட மாணவிகள் அலறியடித்து ஓடிய நிலையில் பாம்பு பிடி வீரர் சுரேஷ் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாம்பை பிடித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க வள்ளி முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் பங்கேற்று மனமுருக வழிபாடு நடத்தினர். சந்திர கிரகணத்தையொட்டி ஹோசூரில் தேரோட்டம் முன்கூட்டியே நிறைவு பெற்றது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு ஓசூர் சந்திர சூடேஸ்வரர் கோவிலில் நண்பகலிலேயே நடை சாத்தப்பட்டது. முன்னதாக காலை 6 மணிக்கே தேரோட்டம் தொடங்கப்பட்டு மதியம் 12 மணிக்குள் அனைத்து வீதிகளிலும் வலம் வந்தது. திருவிழாவிற்காக ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்து திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடை சாத்தப்பட்டதால் தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இருப்பினும் மூடியிருந்த கதவுகளின் முன்பே கற்பூரம் ஏற்றி வழிபட்டு சென்றனர். நாகை மாவட்டம் ஆலங்குடியில் கருகும் தாளடி பயிர்களை காப்பாற்ற தண்ணீர் கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தலைஞாயிறு ஒன்றியத்தில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீரின்றி கருகி வருவதால் அரிச்சந்திரா நதி பாசன விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். இதனால் நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வட்டாட்சியர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் கிராமப்புற பகுதிகளில் கொசு தொல்லை அதிகரித்துள்ளதாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொசுவலையை போர்த்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் கும்பியூன் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
தொடர்ந்து பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரனை சந்தித்து மனு அளித்தனர். சென்னை எண்ணூரில் மின்வாரிய கட்டடம் அருகே முறையாக அனுமதி பெறாமல் நடத்தப்பட்ட மரகத நாணயம் 2 படப்பிடிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டது. 2017இல் MK சரவணன் இயக்கத்தில் வெளியான மரகத நாணயம் படத்தின் தொடர்ச்சியாக நடிகர் ஆதி, நடிகை நிக்கி கல்ராணி நடிக்கும் மரகத நாணயம் 2 படம் உருவாகிறது. இதற்கான படப்பிடிப்பிற்கு மின்வாரிய ஊழியர்கள் அனுமதி மறுத்ததால் அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தை படக்குழுவினர் நாடியுள்ளனர். காட்பாடி ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் நகைகளை திருடிய திருச்சியைச் சேர்ந்த முதியவரை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த பெண் ஒருவரின் கைப்பையை திருடிய 70 வயது முதியவர் வேணுகோபாலை CCTV காட்சிகள் மூலம் தனிப்படை காவலர்கள் கச்சிதமாக பிடித்தனர். அவரிடம் இருந்து 12 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் மீட்கப்பட்ட நிலையில் அவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே விதைப்பண்ணையில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள பட்டு உலகம் பொழுதுபோக்கு பூங்காவை அரசு கொறடா ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். மண் முதல் பட்டு வரை என்ற திட்டத்தின் கீழ் மல்பெரி சாகுபடி முதல் பட்டு சேலை உற்பத்தி வரையிலான அனைத்து தொழில்நுட்பங்களையும் சுற்றுலா பயணிகள் இங்கு நேரடியாக கண்டு அறியலாம். மெய்நிகர் சாதனங்கள் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டு வசதிகளுடன் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் நிச்சாம்பாளையத்தில் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்காக 6000 ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் ஊராட்சி செயலாளர் கைது செய்யப்பட்டார். வியாபாரி தினேஷ் என்பவரிடம் ஜிபே மூலம் 2000 ரூபாய் பெற்ற ஊராட்சி செயலாளர் மாரிச்சாமி சான்றிதழ் பெற மேலும் 4000 ரூபாய் கேட்டுள்ளார். இதுகுறித்து தினேஷ் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். இந்நிலையில் லஞ்ச பணத்தை பெற்றபொழுது மாரிச்சாமியை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளின் 14,870 சிறு குறு விவசாயிகளுக்கு 1 கிலோ பசுந்தேயிலைக்கு தலா 2 ரூபாய் மானியம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக 8.53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை அடுத்து உதகை சுற்றுவட்டார விவசாயிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். தேயிலை விவசாயிகள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த மானியத்தை வழங்கியிருக்கிறார். இந்த 8 ஊர் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி சிறுகனூரில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டுக்கான திடலை அமைச்சர் KN நேரு நேரில் ஆய்வு செய்தார். சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக உருவாகும் மேடை மற்றும் உணவுக்கூட பணிகளை விரைந்து முடிக்க அவர் உத்தரவிட்டார். லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் குடிநீர் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் குறித்து மாவட்ட SP-யுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி கூட்டத்தில் 16 லட்சம் ரூபாய் மின் கட்டண பாக்கி குறித்து கேள்வி எழுப்பிய கவுன்சிலர்களுக்கு அனைத்து பேரூராட்சிகளிலும் இதே நிலைதான் என செயல் அலுவலர் பாஸ்கரன் பதிலளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. குன்னூரில் இரவில் கரடிகள் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குன்னூரில் இரவு நேரத்தில் உலா வந்த கரடியால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். வாகனம் வருவதை கண்ட கரடி ஓட்டம் பிடித்து வீட்டு சந்துக்குள் ஒளிந்து கொண்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். கரடியை வனத்துறையினர் உடனடியாக கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள உள்ள அடுத்த கட்ட பிரச்சார பயண விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் ஈரோடு மாவட்டத்தில் அவர் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபடுகிறார். 7ஆம் தேதி மாலை அந்தியூரிலும் 8ஆம் தேதி பெருந்துறை மற்றும் பவானி தொகுதிகளிலும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றவுள்ளார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள SNS கல்லூரி வளாகத்திற்குள் நடைபெற்ற கார் ஷோ நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஓட்டி வந்த கார் விபத்திற்குள்ளானது. கல்லூரி வளாகத்திற்குள் அதிக சத்தத்துடன் கார்கள் மற்றும் தார் ஜீப் வாகனங்களில் சாகசம் செய்த மாணவர்கள் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதினர். அப்போது அங்கு நின்றிருந்த 2 மாணவிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் கடற்கரையில் 27ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 19 கிராமங்களில் இருந்து உற்சவர்கள் ஊர்வலமாக வந்த நிலையில் ஆயப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த விநாயகர் சிலை புல்லட் வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டு வந்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடி சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் வைகை ஆறு கருவேல மரங்கள் மற்றும் நாணல்கள் நிறைந்து அடையாளம் தெரியாத அளவிற்கு பொலிவிழந்து காணப்படுகிறது. பல ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இப்பகுதிகள் சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் கொல்லிமலையில் பெரியண்ணசாமி கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மலைவாழ் மக்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த திருக்குடி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தூக்கு தேரில் ஏற்றப்பட்ட பிறகு பக்தர்கள் தேரை இழுத்து சாமியை வழிபட்டனர். திருப்பத்தூர் நீதிமன்றத்திற்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் காவல்துறையினர் ஓப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த 25ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்கள் இமெயில் மூலம் விடுத்த மிரட்டலை தொடர்ந்து சோதனை நடந்தது. அப்போது இரண்டாவது முறையாக அதேபோன்று மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து நீதிமன்ற வளாகம், நீதிபதிகள் ஓய்வு அறை, வாகன நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர சோதனை நடந்தது. அரசு சொத்துக்களை பாதுகாப்பதில் அதிகாரிகள் அக்கறை காட்டுவதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி செந்தில்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் நிலம் தொடர்பான வழக்கில் அரசுக்கு எதிராக வந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்யாதது அதிகாரிகளின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுவதாக குறிப்பிட்ட நீதிபதி, ஒவ்வொரு தாலுகாவிலும் நில வழக்குகளை கண்காணிக்க தனி சட்டப்பிரிவு அமைக்கவும் 4 மாதங்களுக்குள் இது குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்யவும் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தார். வடசென்னை அனல்மின் நிலைய நுழைவாயில் முன்பாக தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து ஊழியர்களுக்கும் சமமான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இதேபோல் மயிலாடுதுறையில் மின்வாரிய அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்கள் 2வது நாளாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒப்பந்தத்தை மீறாமல் பாரபட்சமின்றி அனைத்து நிலைகளிலும் உள்ள தொழிலாளர்களுக்கும் ஊதிய உயர்வை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் 8வது நாளாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அஸ்தம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பெரம்பலூரில் 6வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் வருவாய்த்துறை சார்ந்த பணிகள் முடங்கின. ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி வருமானத்தை மறைத்தது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வெங்கடாச்சலபதி என்பவர் தொடர்ந்த வழக்கில் மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவசியமில்லை, தங்கள் வசமுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரரின் மற்றொரு வழக்கில் சொத்து குவிப்பு புகாரில் முகாந்திரம் இல்லை என சிபிஐ தரப்பில் விளக்கமளிக்கப்பட்ட நிலையில் இரு வழக்குகளின் விசாரணையை நீதிபதிகள் 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். ஆம்பூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த சுட்டகுண்டா கிராமத்தில் விளைநிலத்திற்குள் புகுந்த காட்டு யானை வேலிகளை உடைத்து தென்னை மற்றும் வாழை மரங்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். கோடைகாலம் தொடங்குவதால் உணவு மற்றும் தண்ணீருக்காக யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை புத்தக திருவிழாவில் அழிந்து வரும் கலையான பொம்மலாட்டம் அரங்கேற்றப்பட்டது. சிறுமி ஒருவர் அதனை கண்டு ரசித்ததுடன் தானும் பொம்மை போல் ஆடி பார்வையாளர்களை கவர்ந்தார். புத்தக திருவிழா மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஏரியில் அனுமதியின்றி மணல் அள்ளியதாக டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. தாமலேரி முத்தூர் பகுதி ஏரியில் அரசு அனுமதியின்றி சிலர் மண் அள்ளுவதாக கிடைத்த தகவலின் பேரில் கனிம வளத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது டிராக்டர் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரிக்குப்பம் சனீஸ்வரன் கோவில் குளத்தை தூர்வாரும் பணியின் பொழுது மின்சாரம் பாய்ந்து சேட்டு என்ற கூலி தொழிலாளி உயிரிழந்தார். அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என கூறி உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் முள்ளிப்பட்டு கூட்டுரோடு சாலையில் போக்குவரத்து 1 மணி நேரம் ஸ்தம்பித்தது. காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் 2 காயமடைந்தனர். புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மூங்கில் ஊரணி என்ற இடத்தில் எதிர் திசையில் வந்த வாகனமும் இவரது வாகனமும் மோதியது. இதில் சேகருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. எதிரே வந்த சக்திவேல் என்பவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது.
நீலகிரி மாவட்டத்தில் புலிகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். உலக வன உயிரியல் தினத்தை ஒட்டி உதகையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இயற்கை வளத்தை பாதுகாக்க பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்குமாறு மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். சிறப்பாக பணியாற்றிய வனத்துறை ஊழியர்களுக்கு பாராட்டுகளையும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட அஸ்வத்தாமன் சரணடைவதற்கு 4 வார கால அவகாசம் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஜாமீன் ரத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதால் கால அவகாசம் தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மற்றொரு குற்றம் சாட்டப்பட்ட ஹரிகரன் 3 வார கால அவகாசம் கோரியுள்ளார். வரும் மார்ச் 6ஆம் தேதிக்குள் சரணடைய ஏற்கனவே உத்தரவிடப்பட்ட நிலையில் இந்த மனுக்கள் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளன. கோவை மதுக்கரை அருகே பாலத்துறை பகுதியில் நண்பர்களுடன் நீச்சல் பழகச் சென்ற 15 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. பாலத்துறை குவாரிக்குடியில் தேங்கியிருந்த நீரில் நீந்தும் பொழுது தெர்மாக்கோல் நழுவியதால் சிறுவன் சிவசங்கர் நீரில் தத்தளித்து மூழ்கினார். தீயணைப்பு மீட்புத் துறையினர் தேடுதல் நடத்தி உடலை மீட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கத்தாரி கிராமத்தில் பெருமாள்சாமி கோவிலுக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். 4 தலைமுறைகளாக அங்கு வசித்து வரும் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் நிலம் அளவீடு செய்யப்பட்டு துறை சார்ந்த பெயர் பலகை வைக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டுமானங்களுக்கு தடை விதித்த பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வ ஆய்வு இன்றி இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் கட்டுமான பணிகள் முடங்கியுள்ளதாகவும் ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பான கிரடாய் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் இளம்பெண் உட்பட சிலர் சாலையில் நின்று ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மது போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் தகாத வார்த்தைகளால் பேசிக் கொண்ட நிலையில் இளம் பெண்ணும் அவர்களுடன் சண்டையிட்டார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மலப்பாடி மலை உச்சியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்ற 13 வயது சிறுவன் தவறி விழுந்து 100 அடி ஆழ பாறை சரிவில் சிக்கிக் கொண்டு தவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிக் கொண்டிருந்த சிறுவனை தீயணைப்பு மீட்புத் துறையினர் கயிறு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டனர். காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனி பயிற்சி விழாவிற்கு சுமார் 4 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தெரிவித்துள்ளார். வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள விழாவில் பங்கேற்பதற்காக பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்படும் என்று அவர் கூறினார். 200 சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குடிநீர், சுகாதாரம் மற்றும் அவசர உதவிக்கு கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளத்திற்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த ஆண்டு மட்டும் 5 லட்சம் டன்னுக்கு மேல் மக்காச்சோளம் விளைவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு குவிண்டாலுக்கு 2400 ரூபாய் விலை நிர்ணயம் செய்தும் வியாபாரிகள் 1600 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் குவிண்டாலுக்கு 800 முதல் 900 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதில் 5 ஏக்கர் சோளம் மட்டும் 75,000 செலவாகுது. ஒரு மூட்டை 1500 ரூபானாக்கா 75 மூட்டையும் 1,10,000 தான் வரும். அதில் 80,000 90,000 செலவாயிடுது. அதில் மிச்சம் என்ன விவசாயி பண்ண முடியும்? சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் வைத்து பெண் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காளையார்கோவில் அருகே திருநகர் பகுதியைச் சேர்ந்த சுதா உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாயை கவனித்துக் கொள்வதற்காக கடந்த 2 நாட்களாக மருத்துவமனையில் இருந்துள்ளார். இந்நிலையில் புக்குளத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் மருத்துவமனைக்கு வந்து சுதாவுடன் தகராறு செய்ததுடன் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுபாஷை தேடி வருகின்றனர். மதுரையில் மீனாட்சியம்மன் கோயில் புது மண்டபத்தை புதுப்பிக்கும் பணிகள் செப்டம்பருக்குள் முடியும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை வரும் செப்டம்பர் மாதத்தில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க புது மண்டபத்தை அதன் பழமை மாறாமல் புதுப்பித்து விரைந்து திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மணிபாரதி என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது புது மண்டபத்தை அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பதிலை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 4 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். விட்டப்பள்ளியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் தங்களின் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை செய்து சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் மூர்த்தியை கைது செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் செல்லும் சாலையில் உள்ள புதிய பாலத்தின் அடியில் அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டது. அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அந்த நபர் 3 நாட்களுக்கு முன்பே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தவறி விழுந்து இறந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பூத்தன்கெட்டு அணை பகுதியில் பெரிய ராஜநாகம் ஒன்று பிடிபட்டது. நீர்ப்பாசனத்துறை அலுவலக வளாகத்தில் புகுந்த பாம்பை கண்டு ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் வனத்துறையினர் ராஜநாகத்தை பாதுகாப்பாக மீட்டனர். வால்பாறை அருகே குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தையை வளர்ப்பு நாய்கள் குரைத்து விரட்டின. குடியிருப்புக்குள் சிறுத்தை ஒன்று புகுந்த நிலையில் அக்குடியிருப்பில் இருந்த நாய்கள் திடீரென சிறுத்தையை கண்டு குரைக்க ஆரம்பித்தன. அதனால் மருண்ட சிறுத்தை மின்னல் வேகத்தில் தாவி தப்பிச் சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த குப்பநத்தம் அணையிலிருந்து பாசன நீரை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திறந்து வைத்தார். ஜவாது மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள குப்பநத்தம் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள நீரின் மூலம் 9808 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை வினாடிக்கு 240 கனஅடி வீதம் நீர் வெளியேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து அம்மனை வழிபட்டனர். கல்லணை கால்வாய் மேல் கரையில் எழுந்தருளிய வீரமாகாளியம்மன் கோயில் திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது. இந்த நிலையில் முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்ற பெண்கள் அவற்றை குளத்தில் விட்டு வழிபட்டனர். ஈரோட்டில் தையல்காரரின் வீட்டில் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகைகளை மர்மநபர்கள் திருடிச் சென்றனர். ஈரோடு KK நகர் பகுதியைச் சேர்ந்தவரான விமல் தையல் தொழில் செய்து வருகிறார். இவரது வீட்டுக்குள் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்மநபர்கள் பீரோவில் இருந்த 12 சவரன் தங்க நகைகள் மற்றும் 40,000 ரொக்கத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பான புகாரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோயில் மாசி திருவிழாவை ஒட்டி பந்த சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் 2வது நாளில் மேல தாளங்கள் முழங்க அரங்கநாத பெருமாளுக்கு தீப்பந்தம் ஏந்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கோயிலில் வைரவர் சன்னதி, முருகன் சன்னதி என 3 சன்னதிகளை வைக்க இந்து சமய அறநிலையத்துறை முடிவெடுத்துள்ளது. இந்த நிலையில் அதற்கான இடங்களை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் முட்டத்து நாகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பணிகளை பார்வையிட்டனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பேருந்து நிலையத்தில் ரோந்து சென்ற காவல்துறையினர் கஞ்சாவுடன் நின்றிருந்த முகமது கைஃப், நவாஸ், முஹைதீன், சிலம்பரசன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 15 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் இந்த விவகாரத்தில் வேறு யார் யாருக்கு தொடர்பு என விசாரிக்கின்றனர். தென்காசி மாவட்டத்தில் ஈரநில பாதுகாப்பு திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் யானை மற்றும் காட்டுப்பன்றி சேதப்படுத்திய பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். விஸ்வநாதபுரத்தில் உள்ள மாவட்ட வன அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் 11 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வனத்துறை அதிகாரிகள் சமாதானப்படுத்தினர்.
சிவகங்கையில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்புவனத்தைச் சேர்ந்த உலகேஸ்வரன் என்பவர் தனது காரை சிவகங்கை பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள உணவகத்தின் அருகே நிறுத்திவிட்டு சாப்பிட சென்றுள்ளார். அப்போது கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். நீலகிரி மாவட்டம் செட்டிவயல் கிராமத்தில் சாலை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி நெல்லையாளம் நகராட்சியை கண்டித்து மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலை வசதி கேட்டு நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட நிலையில் அதிகாரிகள் சமாதானப்படுத்தினர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழை மக்கள் பயன்படுத்த தரமான தார் சாலை உடனடியாக அமைத்துக் கொடு, உடனடியாக அமைத்துக் கொடு. சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை பகுதியில் பள்ளியில் படிக்கும்போது ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளைஞரை கத்தியால் வெட்டிய 2 பட்டதாரி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுப்பேட்டை கடற்கரையில் திங்கட்கிழமை மாலை குளித்துக் கொண்டிருந்த தேவராஜ் என்பவரை மது போதையில் இருந்த ஆனந்த், கம்பன் ஆகியோர் வெட்டினர். இதில் காயமடைந்த தேவராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆனந்த், கம்பன் ஆகியோரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆத்தங்குடியில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. அந்தர நாச்சியம்மன் கோவில் காளைக்கு மரியாதை செய்து முதல் காளையாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் விரட்டி சென்று பிடிக்க முயன்றனர். இதில் காளைகள் முட்டியதில் 10 பேருக்கு காயம் ஏற்பட்டது.